அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பூமி பந்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் பாத்திமா சபரிமாலாவின் ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள். இறைவன் இந்த பெருநாள்ல உங்களுக்கு திருநாள் என்று சொல்லு மட்டும் எல்லா நலவுகளையும் தருவானாக என்று துவா செய்தவளாக இந்த பதிவை எடுக்கிறதுக்காக நடந்து வருகிற போது அதிகாலை பொழுது 5 மணிக்கெல்லாம் எத்தனை பெண்மணிகள் தூய்மை பணியாளர்கள் யூனிஃபார்ம் கோட்டை மாட்டிக்கிட்டு குப்பைகளை எல்லாம் எடுத்து தூய்மைப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் பாசிட்டிவிட்டி, இன்னொரு பக்கம் சில இளைஞர்கள் இந்த 5 மணிக்கு எப்படி எங்க எந்த நேரத்துல கேதரிங் ஆனாங்கன்னு தெரியல, வீடியோ கேம் விளையாண்டு கொண்டிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவிட்டி தான். இறைவன் ஒரு பெரிய அத்தாட்சியாக பகலை கொண்டு வர போகிற இந்த அதிகாலை பொழுதுல, அந்த ஃபஜ்ர் நேரத்துல வீடியோ கேம் அப்படிங்கிறது பொழுதை போக்குவது என்பது ஒரு விதமான நெகட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டியும் இந்த உலகத்துல இருக்கு, நெகட்டிவிட்டியும் இந்த உலகத்துல இருக்கு. அதனாலதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் அப்படிங்கிற விஷயம். அல்லாஹ் தான் எல்லா புகழும். இந்த ரமலானுடைய 30 நாட்களும் தொடர்ந்து ஓடினோம். சுபஹான் அல்லாஹ், இறைவன் பரிசுத்தமானவன். உணவு கொடுக்க ஓடினோம், அதற்கான மளிகை பொருட்களை வாங்குவதற்கு ஓடினோம், உடைகள் கொடுக்க ஓடினோம், எத்தனையோ பார்சல்களை எடுப்பதற்காக எங்கெங்கிருந்தோ வந்த பொருட்களை எல்லாம் திரட்டுவதற்கு ஓடினோம், நிதி திரட்ட ஓடினோம், அந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக ஓடினோம். வெல்கம் ரமலான் என்று சுண்டல்களில் தொடங்கிய பணி சிறப்பான விருந்தோடு நிறைவடைந்தது. இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் மக்களிடத்திலே கொடுப்பதற்காக ஓடினோம். ஆதரவற்ற இல்லங்களை தேடி ஓடினோம், மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லங்களுக்காக ஓடினோம். பேருச்சம்பளங்களோடும் சுண்ணத்தான உணவு வகைகளோடும் ஆசை ஆசையாக ஓடினோம். ஆகாய விமானத்தில் பறந்தோம். அயல் நாடுகளிலும் நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பரப்புரையை உயர்த்தி பிடிப்பதற்காக ஓடினோம். இந்த பொழுதுகளினுடைய ஈமானின் அடர்த்தி அதிசயமானவை. நீங்களும் இதை போல நிறைய 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 அனுபவங்களோடு இந்த ரமலான் நோன்பு காலங்களை கடந்து பெருநாள் எனும் திருநாளை அடைந்திருக்க கூடும். இந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்தான். நான் உங்க இடத்துல கேட்கக்கூடிய அல்லது பகிர வேண்டிய அப்படிங்கிற ஒரு செய்தியாக இருந்தது இதுதான். இருள் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறப்போகுது. வானத்தினுடைய நிறம் உங்களுக்கு தெரியலாம். இந்த காணொளியை ஆரம்பிக்கும் போது இந்த வானத்தின் நிறம் ஒரு வகையான நிறமாக இருந்தது. பறவைகளின் ஒலி இன்னும் அடர்த்தியாக கேட்க தொடங்குகிறது. நாங்க நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒற்றை குயிலினுடைய அழகான சத்தம், இப்ப நிறைய பறவைகளினுடைய சத்தம். இந்த பேச்சினுடைய நீளம் அதிகரிக்க அதிகரிக்க வானத்தினுடைய வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்க தொடங்குகிறது. வானத்தினுடைய நிறம் சில நொடிகளில் மாறிக்கொண்டிருக்கிறது. சில நொடிகளில் சுப்ஹானல்லாஹ் இந்த வெளிச்சத்தை, இந்த இருட்டை இந்த பூமி பந்தில் இருந்து, இந்த ஆகாயத்தில் இருந்து உருவுகிற பேராற்றல் இது. கண் முன்னால் இந்த வானம் நிறமாறி கொண்டிருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். நடந்து வருகிற போது தெரியாத இந்த அலை கடல் இப்போது கண்ணுக்கு பளிச்சென்று தெரிகிறதே. இந்த வெளிச்சத்தை இந்த பூமி பந்தை சுற்றி இந்த ஆகாயத்தில் புகுத்துவது யார்? இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்கிற மிகப்பெரிய அத்தாட்சியினுடைய நீள அகல உயரங்களை அப்படி கண்ணு முன்னாடி சொல்லட்டி பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான பொழுது அல்லவா இந்த பொழுது. இறைவன் மிகப்பெரியவன். இறைவனுடைய படைத்தலின் பிரம்மாண்டத்திற்கு முன்னால் நம்ம ஒரு துளி, இப்ப இந்த மண்ணுல இதுல ஒரு துளி அப்படின்னா, இந்த மண்ணுல ஒரு துளியா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம அதுவும் கிடையாது. இந்த பூமி முழுவதும் இருக்கக்கூடிய மண் துகள்களை எடுத்தாலும் அதை விட அதிகம் நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. பூமியில் இருக்கக்கூடிய மண் துகள்களை விட நாம் கண்டறிந்து வைத்திருக்கிற பிரபஞ்சத்தின் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அதிகம். ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பல மடங்கு பெருசு. சூரியனும் ஒரு நட்சத்திரம். இந்த விஷயத்தை கற்பனை செய்து பார்க்கும்போது நம்முடைய இறைவன் எத்தனை பெரியவன். நம்ம ஒப்பிடவே முடியாத அளவுக்கு சிறியதிலும் சிறிய, அற்பத்திலும் அற்பங்கிற இடத்துலதான் கிடக்கிறோம். இது மட்டும் மனுஷனுக்கு விளங்கிருச்சுன்னா இந்த உலகத்துல ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, திமிரு இருக்காது, துரோகம் இருக்காது, ஏமாத்துறது இருக்காது, பொய் சொல்றது இருக்காது, பழி வாங்குறது இருக்காது. இந்த சத்தியம் விளங்காமத்தான இந்த உலகம் நாசமாகி பாதிக்கு பாதி முக்கால்வாசி. ஆனால்
இந்த இந்த பகலினுடைய இந்த தொடங்குகின்ற இந்த பொழுது இந்த வானத்தினுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய அத்தாட்சியை பார்க்கிற போது ஈமான் நிறைந்த முஃமினுக்கு, இறை நம்பிக்கையாளனுக்கு, இந்த நோன்பை கடந்து வந்து நிற்கிற பெருநாள் தொழுகைக்காக காத்திருக்கிற இந்த பொழுது எப்பேற்பட்டதாக இருக்கும் தெரியுமா? என் இறைவன், அவன் எனக்கானவன், எனக்கு சொந்தமானவன், என் பிடரினருக்கும் பக்கத்தில் இருக்கிறான், குரான் என்கிற சத்தியத்தை எனக்கு தந்திருக்கிறான். இதோ அந்த குரானில் வானத்தை சொன்னான், மேகத்தை சொன்னான், அலைகடலை சொன்னான், வானத்தில் மிதந்து கொண்டிருக்கிற சூரியனை பேசினான், நட்சத்திரங்களை பேசினான், பூமியை பேசினான். இந்த பூமி பந்து உருண்டு உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நொடி இப்படி நின்றுச்சுன்னா பூமியில இருக்க அத்தனையும் சதறி பூமிக்குள்ள இருக்கிறது வெளியே வந்து பூமிக்கு மேல இருக்கிறது சதறி தெரிச்சு பூமி அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒரு நொடி பூமி நின்னுச்சுன்னா அவ்வளவு வேகத்துல சுற்றி கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு இடத்துல உட்காந்து இந்த கேமராவை பிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு பூச்சி போல ஒட்டி கொண்டு நாம் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். நான் பல சமயம் சொல்லுவேன், என்னோட வாழ்க்கை அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டது, என்னோட வாழ்க்கை இப்படி அந்தரத்துல கிடக்குது அப்படின்னு பல சமயம் சொல்லுவேன். இந்த குரானினுடைய இந்த ரமலான் பொழுதுகள்ல வானமும் வான்மறையும் என்ற இந்த குரான் ஆராய்ச்சியை கையில எடுத்த போது இந்த வானத்தை பற்றிய ஆராய்ச்சியை குரானோடு சேர்த்து தெரிந்து கொள்வதற்காக நான் ஓடிய பொழுதுகள்ல தான் நான் தெரிந்து கொண்டேன், இந்த பூமியே அந்தரத்தில் தான் சுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே அந்தரத்துல தான் சுத்தி கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய தோழிகளுக்கு செய்தியை போட்டேன், நான் மட்டும்தான் இத்தனை நாள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்தேன். இதோ இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிற காட்சியை பாருங்கள், இப்போதுதான் தெரிகிறது நாம் எல்லோருமே அந்தரத்தில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று. சுபஹான் அல்லாஹ், இப்போது நிம்மதி என்று சிரித்துக் கொண்டே அனுப்பினேன். என் தோழி பதில் அனுப்பினாள், வாய் விட்டு சிரித்து விட்டேன் அப்படின்னு. அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு பேச்சப்பாரு பேச்ச அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு மனிதனுக்கு தலையில் பெருமையும் ஆணவமும் ஒரு பக்கம் ஏறி போய்கிட்டு இருக்கு. நான் இவ்வளவு நகை வச்சிருக்கேன், இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், இவ்வளவு வீடு வச்சிருக்கேன், இவ்வளவு கார் வச்சிருக்கேன், இவ்வளவு பங்களா வச்சிருக்கேன், இவ்வளவு பதவி வச்சிருக்கேன், இவ்வளவு அதிகாரம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு வேலையாட்கள் வச்சிருக்கிறேன், இவ்வளவு நிலம் எனக்கு சொந்தம் அப்படின்னு மனிதன் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு எப்ப என்ன ஆகும்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில, எப்போது இதயம் நிற்கும் அப்படின்னு தெரியாத ஒரு 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 வாழ்க்கையில பேச்சப்பாரு பேச்ச அப்படிங்கிற மாதிரிதான் மனிதர்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வானமும் வானத்தில் இருந்து இறக்கி தரப்பட்ட வான் மறையும் நமக்கு சொன்னது இறைவன் மிகப்பெரியவன். எல்லாவற்றையும் விட இது எல்லாவற்றையும் தன்னோட கையில பவரை கையில வச்சிருக்கிற நம் இறைவன் மிகப்பெரியவன். இந்த நோன்பு காலங்களை கடந்து வரும்போது நம் இறைவன் மிகப்பெரியவன், அவன் நம் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் என்று இறை நம்பிக்கையாளர்கள் நினைப்பான். அரிசி ரொம்ப பக்கத்துல இருக்கு, 7 வானம் ரொம்ப பக்கத்துல இருக்கு, மறுமை இந்த ரொம்ப பக்கத்துல இருக்கு என்று இறை நம்பிக்கையாளர்கள் நினைப்பாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது, சூரியன் பாதி தீர்ந்து முடிச்சிருச்சு, இன்னும் பாதி ஃபியூயல் தான் இருக்கு. அந்த பாதி ஃபியூயல் வந்து இன்னும் தீர்ந்து முடிப்பதற்கு இன்னும் பாதி ஆயுட்காலம் இருக்கிறது அப்படின்னு விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லுகிறது. அது குறித்த தகவல்கள், தரவுகள் இவை எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அப்படி பார்த்தா சூரியனுடைய ஆயுட்காலம் இன்னும் 5000 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்லாம் வரையறுத்து சொல்லப்படுகிறது. ஏதோ ரொம்ப நீண்ட தொலை தூரத்துல இருப்பதாக இன்னைக்கு விஞ்ஞானம், அறிவியல் சொல்லலாம். ஆனால் இறை நம்பிக்கையாளன், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், இதோ மறுமை மிக பக்கத்தில் இருக்கிறது, இதோ சூரியன் இப்ப தீரப்போகுது, மறுமை இதோ உடனே வரப்போகுது. இறைவன் தரக்கூடிய அந்த அத்தாட்சிகள் மிகப்பெரியவை. அப்போ இந்த நோன்பு காலங்களை கடந்து வந்து, இந்த நோன்பு பொழுதுகளை கடந்து வந்து நிற்கக்கூடிய ஒரு முஃமின், சுபஹானல்லாஹ், என் இறைவன் இத்தனை அதிகாரத்தையும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய இறைவன் என் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு நினைப்பேன். அப்படி நினைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றால் நாம் சரிவர இந்த நோன்பை நோற்று கடந்து வந்து பெருநாள் தொழுகைக்காக காத்திருக்கிறோம், பெருநாள் தொழுகையை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சந்தோஷமா சொல்லிக்கலாம். இந்த நினைவுகளோடு ஒரு ஒரு கேள்வி அல்லது ஒரு பகிர்வு. நாம் அதிகமாக இந்த காலங்கள்ல குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், தராவிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், கியாமுல் லைல் தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். தொழுகைகள்ல அதிக நேரங்கள் நின்றிருக்கலாம். 30 நாள் 30 ஜுசுவை முடிக்கணும் அப்படின்னு குர்ஆன்களை முடித்திருக்கலாம், பலமுறை முடித்திருக்கலாம். எத்தனை இடத்துல அழுதோம் 30 நாள்ல அல்லது 29 நாள்ல? எத்தனை இடத்துல குர்ஆனுடைய செய்தி உள்ளத்தை தாக்கி, எந்த சொல் உள்ளத்தை கிழித்து நம்ம உடைஞ்சு அழுதோம்? விரல் விட்டு எண்ணுங்க. குர்ஆனுடைய எந்த பகுதி என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியது? நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய சில பகுதிகளை எல்லாம் படிக்கிற போது அப்படி மணிக்கணக்காக அழுவாங்களாம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களே மணிக்கணக்காகன்னு அழுதாங்க அப்படின்னா நமக்கே அந்த அழுகை வரல பல சமயங்கள்ல அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இந்த காலகட்டங்கள்ல கடந்து வந்த இந்த நோன்பின் பொழுதுகள்ல குர்ஆனை கேட்ட பொழுது, படித்த பொழுது, குர்ஆனை பகிர்ந்த பொழுது எந்த இடத்துல உடைஞ்சு அழுதிங்க? அதுக்கு காரணம் என்ன? குர்ஆனுடைய எந்த பகுதி நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியது, கழுவியது, சுத்தப்படுத்தியது, நாம் பரிசுத்தம் அடைய பெற்றோம்?
அழுத பொழுதுகள் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 10, 15, 20 அழுத பொழுதுகள் எத்தனை? எந்த பொழுது அழுத பொழுதோ அந்த பொழுது குர்ஆனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கப்பெற்ற பொழுது. குர்ஆன் என்பது குடு குடுவென்று ஓடி கட கடவென்று கடந்து சட சடவென்று முடித்து இத்தனை நாள் இத்தனை முடித்தோம் என்பதற்கு ஆனவை அல்ல. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை முடிப்பதற்கென்று கடகடவென்று ஓடாதீர்கள். எந்த இடத்தில் குர்ஆன் உங்களோட உள்ளத்தை தாக்குகிறதோ அந்த இடத்தில் நின்று நிறுத்தி குர்ஆனுடைய வெளிச்சத்தை உள்வாங்கி உங்கள் உள்ளத்தை உலுக்கி உங்கள் உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்தி கொண்டு அதன் பிறகு அடுத்ததற்கு செல்லுங்கள். நிதானிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தார்களே, அப்படி நாம் நின்று நிதானித்து உள்ளத்தை உலுக்கி கொண்டு அழுது கொண்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்திய பொழுதுகள் இந்த 30 நாள்ல எத்தனை பொழுதுகள்? அப்படி நடந்ததா அல்லது நடக்கவே இல்லையா அல்லது நடந்த பொழுதுகள் எத்தனை? இதை நாம் அகத்தாய்வு செய்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக இதை நாம் அகத்தாய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய குறிப்பேட்டில் குறித்து வையுங்கள், இந்த வசனம் என்னை உலுக்கியது. உங்களுடைய இதயத்தில் செதுக்கி வையுங்கள், இந்த வார்த்தை தொழுகையில குர்ஆன்ல கேட்கும் போது நான் கதறி கதறி அழுதேன். எந்த இடம், எந்த பொழுது? நான் நினைச்சு பாக்குறேன், எந்தெந்த இடம், எந்தெந்த தேசம், எந்தெந்த ஊர், எந்தெந்த தொழுகை, எந்தெந்த இடத்துல அந்த குர்ஆனை கேட்ட போது நான் கதறி அழுதேன் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். நீங்களும் நினைத்து பாருங்கள். குர்ஆனை கொண்டு அழுங்கள், நிறைய அழுங்கள், நிறைய அழுது இறைவனிடத்திலே உள்ளத்தை தூய்மைப்படுத்த சொல்லி கேளுங்கள். இந்த குர்ஆன்ல நம்ம நிறைய ஜகாத் கொடுத்திருக்கலாம். இந்த குர்ஆன்ல இருந்து நம்ம நிறைய அறிந்து ஜகாத் கொடுத்திருக்கலாம். இந்த குர்ஆன்ல இருந்து அறிந்து நிறைய அமல்கள் செய்திருக்கலாம். இந்த குர்ஆன்ல இருந்து எடுத்து நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாம். இந்த குர்ஆனில் இருந்து எடுத்து நம்ம பல்வேறு காரியங்களை செய்திருக்கலாம். இந்த குர்ஆனில் இருந்து வெளிச்சத்தை எடுத்து உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்தி கொண்டோமா? உள்ளம் விசாலப்பட்டதா? விசாலப்பட்ட உள்ளத்தில் கருணை பெருகியதா? கருணை பெருகியதால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் கடந்த ஆண்டு செய்ததை விட இந்த ஆண்டு அதிகமாக செய்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பெருநாள், திருநாள், இறைவன் நாடினால் அடுத்த ரமலான், அடுத்த நோன்பு, அடுத்த பெருநாள் வரும் இன்ஷா அல்லாஹ். நாம் தொடர்ந்து உள்ளத்தை கழுவி தூய்மை செய்து கொள்ள திருக்குர்ஆனுடைய வெளிச்சத்தை தேடியவர்களாக, அதை அடைகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மானிடம் கையேந்தியவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்க வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. நிறைய அழுவோம், நிறைய தொழுவோம், நிறைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் திருக்குர்ஆனை கொண்டு இன்ஷா அல்லாஹ். இதோ வெளிச்சம் எவ்வளவு படர்ந்துருச்சு பாத்தீங்களா? நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது இந்த வானம் எப்படி இருந்துச்சு, இந்த வெளிச்சம் எப்படி இருந்துச்சு, இப்ப பாருங்க என்ன மாதிரியான பளிச்சென்று கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு இல்லையா? திருக்குர்ஆனும் அப்படித்தான் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள்களை எல்லாம் மாற்றி வெளிச்சங்கள் என்ற இடத்திற்கு நம்மை நகர்த்தும். சொர்க்கம் இந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்துலதான் இருக்கும். பளிச்சுன்னு வெளிச்சமும் வந்துடாம இருட்டும் இல்லாத ஒரு பொழுதாகவே சொர்க்கத்தில் எப்போதும் கிளைமேட் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் என்று படிச்ச செய்திகள் நினைவுக்கு வருகின்றன. இறைவன் நம்முடைய அமல்களை பொருந்திக் கொள்வானாக, நம் பாவங்களை மன்னிப்பானாக, நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.